இன்றைய முக்கிய செய்தியாக முதல் செய்தியாக திருவண்ணாமலை செங்கம் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மேம்பாலம். அதில் ஹைலைட்டுக்கு குறிப்பு என்னன்னா, மேம்பாலம் திறந்து 3 மாதங்கள் தான் ஆகியுள்ளது. அதனுடைய தங்களுடைய கருத்து. திருவண்ணாமலை தண்டாரம்பட்டு பக்கத்தில் இருக்கிற அகரப்பள்ளிப்பட்டு தொண்டமனூர், இது 2 கிராமங்களையும் இணைக்கக்கூடிய அந்த பாலம். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பாலம் கட்டி 3 மாதங்கள் தான் ஆகிறது. 16 கோடி ரூபாய் செலவில் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலம். இது போல் மிகப்பெரிய வெள்ளம் வரும் பொழுது பாலம் அடிச்சுட்டு போகிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒரு பெரிய செய்தியாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும், ஆனால் திமுக இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தால் இதுக்கெல்லாம் என்ன பேசுவோம் அப்படிங்கிறதுனால தான் இப்பொழுது நம்ம பேச ஆரம்பித்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு புயல் காற்று மாதிரி வீசியது. அப்பொழுது சத்ரபதி சிவாஜியுடைய சிலை அது சில மாதங்களுக்கு முன்பு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சார். ஆனாலும் அந்த புயல் காற்றில் அது தாங்காமல் அந்த சிலை உடைஞ்சு போச்சு. மற்றவர்கள் உத்தவ் தாக்கரே முதற்கொண்டு பலர் இது சிவாஜியை கேவலப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் பல விஷயங்களாக பேசியது. ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களிலே அங்களது பிரச்சாரத்திற்கு வந்த போதும் சரி, வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பொழுதும் பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மக்களிடம் மன்னிப்பு கேட்டார். நாங்கள் சிறந்த முறையில் ஒரு நல்ல கட்டுமான நிறுவனத்திட்ட கொடுத்து தான் அதை கட்டினோம். புயல் மழையில் இதில் இப்போ அதை காரணம் சொல்வதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு சத்ரபதி சிவாஜியோட சிலை விழுந்துருச்சு, அதற்காக இந்த மகாராஷ்டிரா மராட்டிய மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் மிக வலுவான மிக பிரம்மாண்டமான சிலை எழுப்பப்படும் அப்படிங்கிற உறுதியும் சொன்னார். எதற்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது, அதற்கு தார்மீக பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி இப்படி பேசுகிறார். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, எதுக்காக இப்போ இந்த செய்தியை நம்ம எடுத்திருக்கோங்கிறதும் ஒன்று இருக்குல்ல. வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறது, பல இடங்கள் அடிச்சுட்டு போகிறது பார்க்குறோம். எப்பொழுதும் எதிர்பாராத அளவுக்கு வெள்ளம் வந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாலம் அடிச்சுட்டு போனவுடனே எதிர்க்கட்சிகள் பாஜக முதற்கொண்டு அதிமுக முதற்கொண்டு கருத்து தெரிவிக்கிறாங்க. இதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இதுக்கு ஒரு அறிக்கை சொல்றார். பாலத்தை விட 4 மீட்டர் உயரத்து அளவுக்கு வெள்ளம் போணுச்சு. அங்கே ரெட்டாறு பாம்பாறு ஆறு அந்த நீர்பிடிப்பு பகுதியில் மிகப்பெரிய அளவு மழை பெய்தது. அங்கேருந்து தண்ணி வெள்ளமாக வந்த பொழுது இந்த பாலம் அடிச்சுட்டு போச்சு. நீங்கள் எங்களை குற்றஞ்சாட்டு சொல்கிறீங்களே, எடப்பாடி ஆட்சியில் 7 பாலங்கள் உடைஞ்சது எங்களுக்கு தெரியாதா? பாலம் கட்டிட்டு இருக்கும் பொழுதே கடலூர்ல சிங்காரத்தோப்பு பாலம் இடிஞ்சு விழுந்தது தெரியாதா? ஏன் இதே திருவண்ணாமலையில நாகநதி கமண்டல நதி மேல கட்டப்பட்ட பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது அந்த மக்களுக்கு இப்பொழுதும் மறந்துடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா பங்காளிகள் எப்படி இருக்காங்க, உன் ஆட்சியிலையும் உடைஞ்சிருக்குது, இப்போ எங்க ஆட்சியிலையும் உடைஞ்சிருக்குது, நீ எதுக்குப்பா இதை பெருசா பண்ற? இப்போ நீ நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், அண்ணாமலை தேவையில்லாம் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக கிளப்புவார் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. பத்தாக்குறைக்கு இப்போ விஜயும் கூட வந்துட்டார். ஏன்னா விஜயும் நேற்று ஒரு கண்டன அறிக்கையை, அதாவது இந்த நேரத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வந்த நேரத்தில் ஆளும் அரசாங்கத்தை நம்ம கிண்டல் செய்ய, அதாவது குறை சொல்ல வேண்டிய நேரம் இல்லை, இருந்தாலும் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை இதை நீங்கள் சரி செய்வீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டதில் உங்களிடம் தானே இப்போ நாங்கள் கேட்க முடியும். அதிகாரத்தில் நீங்கள் தானே இருக்கீங்க. இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னலாம் எடுத்திருக்கீங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியணும் இல்லை அப்படின்னு. இன்னும் நீங்கள் காவி சாயம் பூசி விட்டு நீங்கள் மற்ற அரசியலை பேசிவிட்டு நீங்கள் செய்த தவற மறைக்கக்கூடிய இந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியாக அவர் பேசியிருக்கிறார். பல இடங்களிலே நம்ம பார்க்குறோம், கடலூராக இருக்கட்டும், விருதாச்சலம் அந்த விக்கிரவாண்டி அந்த பகுதியில இருக்கட்டும், திருவண்ணாமலையில் பார்த்தோம் மண்ணுக்குள்ளார 7 உயிர்கள் புதைந்துட்டது. அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு கூட அந்த இடத்துக்கு நேராக போய் ஏவா வேலு கண்ணீர் சிந்தி இருக்கிறார். அதை நம்ம பொய்யின்லாம் சொல்லலை. ஏன்னா அவர் அந்த பகுதியை சார்ந்தவர், அங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்ப, அது மண்ணோடு மண்ணு புதைஞ்சு போயிருக்காங்கிறப்ப அது கஷ்டமாக தான் இருக்கும். அவர் உண்மையிலேயே கூட தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு காம்பன்சேஷன் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 5 லட்சம் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? அது கள்ளச்சாராயம்னு தெரியும், அதை குடித்தா நம்ம உயிர் போகணும்னு தெரியும், அப்படி இருந்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. இது போல் ஒரு அசாதாரண சூழல்.
வெள்ளத்தில் அந்த பாறை உருண்டு விழுந்ததுல மண்ணோட மண்ணாக ஆயிருக்காங்க, அவங்களுக்கு 5 லட்சங்கிறீங்க. அதை விடுங்க, ஒரு வாரத்துக்கு முன்பு ஈசிஆர் ரோட்டில் அவங்க பாட்டும் 5 பெண்கள் வந்து அங்கே மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஓரமாக மாடு மேய்ச்சிருந்தாங்க, அந்த சாலையின் ஓரத்தில் உட்காந்துருந்தாங்க. ஒரு கார் வந்து விபத்து ஏற்படுது. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்க? அதாவது அவங்க சாவோன்னு அந்த ஓரமாக உட்காந்துருந்தாங்களா? இப்போ நீங்கள் வந்து லெவல் கிராசிங்கில் போனாங்க, சிக்னலை பார்க்காம போனாங்க, ஏன்னா அவர்கள் மீது ஒரு தவறு இருக்கு. ஒரு ஹைவேஸில் நீங்கள் குறுக்க போனீங்கன்னா காரால் எப்படி திடீர்னு நிறுத்த முடியும்? அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது வந்து விபத்து அப்படின்னு நம்ம இருக்கலாம். இது வந்து விபத்து ஏற்படுத்தப்பட்டது. அவன் குடிச்சிட்டு வந்தானா இல்லை வந்து அவனுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸா? ஏன்னா அந்த இதில் 4 மாணவர்கள் தான் வந்திருக்காங்க, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். அதில் என்ன கண்டிஷனில் இருந்தாங்க, அதில் 2-3 பேர் அதுலேருந்து விட்டுட்டாங்கங்கிறாங்க. யார் மேலே முழுசா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, உண்மையான காரணம் என்ன, அதெல்லாம் அடுத்தடுத்த அந்த ஃபங்கல் புயல் வந்த பிறகு மற்ற விஷயங்கள் வந்ததுனால இதெல்லாம் பற்றி யாரும் மக்கள் யோசிக்கவில்லை. அந்த 5 பேருக்கு நீங்க என்ன காம்பன்சேஷன் கொடுத்தீங்க? இப்பொழுது புதையுண்டவர்களுக்கு நீங்க என்ன காம்பன்சேஷன் கொடுக்க போறீங்க? டாக்டர் ராமதாஸ் இது மேல பயிர் சேதம் நடந்திருக்குது, கொடுத்த காசு 10 அது நீங்க அறிவிச்சிருக்கிறது. அதாவது என்ன இதுல பாதிப்பு, என்ன வரப்போகிறது, இதெல்லாம் பற்றி யோசிக்காமல், மத்திய அரசு காசு கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத பத்தி யோசிக்காமல் புதுச்சேரி அரசு வீட்டுக்கு 6000ன்னு ரேஷன் கார்டுக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. பிளேம் பண்றதுக்கு ஒரு சாக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முதற்கட்ட நிவாரண பணிக்கு உடனடியாக 2000 கோடி வேண்டும்னு மத்திய அரசுக்கு நீங்க லெட்டர் எழுதுறீங்க. புதுச்சேரி அரசு அப்படி செய்யலையே. ஒண்ணு, இப்ப வந்து பாராளுமன்றத்துல வந்து இதுக்காக முழு மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு மற்ற நடவடிக்கையெல்லாம் நிறுத்திட்டு பெங்கால் புயல் பத்தி மட்டுமே பேசணும் அப்படின்னு உங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு அங்க சத்தம் போட வைக்கிறீங்க. ஆனால் நீங்க இங்க செய்த தவறுகளை மறைப்பதற்காக இந்த வேலையெல்லாம் பண்ண 30ஆம் தேதிக்கு முன்பே கிட்டத்தட்ட 29, 27, 28 அந்த தேதிகளிலேயே வந்து மத்திய அரசிலிருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. குறிப்பாக திருவண்ணாமலை இந்த பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து வருகிறது, அதுவும் வந்து மண் சரிவு ஏற்படும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு இவ்வளவு நாள் உங்களுக்கு முட்டு கொடுத்தவர்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு இப்பொழுது ஆதரவாக இந்த பூவிலகின் நண்பர்கள் இப்படிங்கிற கோஷ்டி எல்லாம் என்ன சொல்லுது, இல்ல வந்து மழை பெய்யும், கனமழை பெய்யும் சொன்னாங்க. ஆனா கிருஷ்ணகிரியில பாருங்க 50 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே நடந்த வெள்ளத்தை நீங்க காரணம் காட்டி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னும் அந்த பழைய இதே கன்வென்ஷனல் மெத்தட்லேயே இருக்காங்க. லேட்டஸ்ட் இது எங்க எவ்வளவு மழை பெய்யணும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதே தயாநிதி மாறன் பேசுனதெல்லாம் கேட்கலாம். இதற்காக ஸ்பெசிஃபிக்கா நாங்கள் புது ரேடார்களை எல்லாம் இது பண்ண போறோம்னு சொல்லி அதற்காக நீங்க பட்ஜெட்ல நிதி ஒதுக்குன அந்த சீன் போட்ட விஷயங்கள்லாம் மக்கள் மறந்துடல. ரேடாருக்காக அந்த நிதி ஒதுக்கியது என்னாச்சு? நீங்க புதுசா என்னென்னமோலாம் யோசிச்சிங்களே இந்த மழை அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது உங்களுக்கு என்ன சொன்னிச்சு? நீங்க உண்மையிலே அந்த பணியை தொடங்கிட்டீங்களா? அது என்ன சொன்னிச்சு? அப்படின்னா ஒதுக்கிய நிதி என்ன ஆச்சு? இப்படி எல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போவும் பாருங்க, அந்த ஹைவேஸில் நின்றுட்டு மக்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் சோறு போட்டவங்க இன்னைக்கு சோறு இல்லாமல் நிற்கதியா, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறப்ப அதை பார்க்கும் பொழுதே நமக்கு நெஞ்சு பதைக்கிறது. ஆனால் இவங்க வந்து இந்த அரசு அந்த அரசின் மீதும் அந்த அரசு இந்த அரசின் மீதும் டேம் திறந்ததுல இதாயிடுச்சு. 2 மணிக்கு 1.68 லட்சம் கடன் ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்க. ஆனா நாங்க ஏற்கனவே வந்து மக்களுக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறாங்க. எப்ப அறிவிப்பு கொடுத்தாங்க, எவ்வளவு வரும்னு சொன்னீங்க, ஆனா நீங்க எவ்வளவு திறந்து விட்டீங்க அப்படிங்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க, மேட்ச் பண்றாங்க. 2015 அதே டிசம்பர் 1, 2024 அதே டிசம்பர் 1, கால இது கூட கரெக்டா இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பது யாருன்னா சாதாரண மக்கள். இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா உள்பட அந்த கொடியை வச்சுக்கிட்டு அங்க விழுப்புரம் பகுதியில் போராட்டம் பண்றதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஆளும் அரசுக்கு தெரிகிறதா என்னன்னு தெரியல. அதனாலதான் மக்களும் பல இடங்கள்ல கொந்தளித்து ஆளும் அரசுக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு வரதெல்லாம் பார்க்குறோம். இந்த திராவிட மாடல் அரசு இனியாவது திருந்துமா அப்படின்னு. இப்போ நமக்கு என்னன்னா, இது வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு கட்டடம் அப்படிங்கிறப்ப அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, வெள்ளம் இல்லை, மழை இல்லை, ஆனால் பல அங்கன்வாடி பள்ளிகளில் மேற்கூரை உடைஞ்சு
குழந்தைகளுக்கு அடிபட்டிருக்கா இல்லையா, ஸ்கூல் கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கா இல்லையா, கழிவறைகள் இடிஞ்சு விழுந்திருக்கா இல்லையா, அந்த கழிவறைகள் இடிஞ்சு விழுந்ததுனாலே நீங்க 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை இடிச்சிட்டு நாங்கள் புது கட்டடம் கட்ட போறோம்னு நீங்க இதற்காக ஃபண்டு ஒதுக்குனீங்களா இல்லையா, நீங்க போடக்கூடிய சாலைகள் தரமற்று இருக்குன்னா மக்கள் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த தாரை அப்படியே நம்பி காட்டும் பொழுது இவ்வளவு தரமற்ற சாலைகள் போடுறாங்களா, அந்த கான்ட்ராக்டர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இதை எக்ஸ்போஸ் பண்ண அந்த ஆக்டிவிஸ்ட் மேல எத்தனை கேஸ் நீங்க போட்டிருக்கீங்க? ஜல்ஜீவன் திட்டத்துல இது ஊழல் பண்றீங்க, கீழே சும்மா குழாய் மட்டும் வச்சிருக்கீங்க, தண்ணி வரல அப்படின்னு பிஜேபிக்காரன் எக்ஸ்போஸ் பண்ணா அவன் மீது வழக்கு போட்டதெல்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த வெள்ளத்துல பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்கிற இந்த காரணத்தை நம்மால வெள்ளம் இல்லாதப்பவும் இது போல நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு.